திண்டுக்கல் ஆத்தூரில் திமுக வேட்பாளர் ஐ பெரியசாமியை ஆதரித்து கனிமொழி எம்பி வாக்கு சேகரிக்கிறார். பார்க்கலாம். விவசாயிகள் அவங்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாத மின்சார மீட்டர் பொருத்தாத பம்ப் செட்டுகள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பம்ப் செட்டுகள் வழங்கப்படும். இப்படி அடிக்கிட்டே போலாம். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டால் அது செய்து தரப்படும் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே போல ஆத்தூர் தொகுதிக்கு நான் என்ன சாதனைகளே அமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னென்ன திட்டம் இருக்கோ எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க இல்லாதது ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அதனால நீங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள், ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டித்தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது, தாடிக்கொம்பு மேம்பாலம் சீரமைக்கப்பட்டு சாலை விரிவாக்க பணிகள் விரைந்து முடிக்கப்படும், விவசாயிகளுடைய விளை பொருட்களை பாதுகாக்க குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்படும், முதியோர் மற்றும் குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு பூங்காக்கள் அமைக்கப்படும், அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் போர்டு வசதிகள் செய்து தரப்படும், திண்டுக்கல்ல பூட்டு தொழிலுக்கான குழுமங்கள் உருவாக்கப்படும். இது அத்தனையும் உறுதியாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்காக நிறைவேற்றி தரப்படும். இது இந்த பகுதியில் ஆத்தூரில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள். அதனால் உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை நீங்க எப்படியும் திமுகவின் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு கனிமொழி ஐ பெரியசாமிக்கு வாக்கு சேகரித்து வருகிறார். விவசாயிகளுக்கு விலையில்லா பம்பு செட் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அவர் பட்டியலிட்டு வருகிறார்.